சார் திருச்சியில நான் இருக்கிற இடம் அதெல்லாம் நடக்காது. ஃபர்ஸ்ட் மீட்டிங் அதுதான். ஹலோ எஸ் நல்வாவேஸ், எப்படி இருக்கிறீங்க? இந்த ஃபஸ்ட்டு கிளிப்பை பார்த்தேன், எனக்கு பயங்கரமான ஒரு சிரிப்பு தான் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, திருச்சி நான் இருக்கிற இடம் அதெல்லாம் நடக்காதான். யார் ஒரு நேரு தானே? ஃபஸ்ட்டு மீட்டிங்கே அங்கே தாயா, ஃபஸ்ட்டு மீட்டிங்கே அங்கே தான். அதான் எனக்கு இவங்களை நினச்சா ஒரு சைடு எனக்கு வந்து பாவமாக இருக்குது. ஏன்னா என்னடா இத்தனை வருஷ கட்சி, தமிழ்நாட்டில் ஒரு ஆண்ட கட்சி, இன்றைக்கி நேற்று கட்சி ஆரம்பித்த ஒருத்தரை பார்த்து இந்த அளவுக்கு ஒன்றுக்கு போகிறாங்களே அப்படின்னு ஒரு சைடு இவங்களை நினச்சி பாவமாக இருக்குது. ஆனால் இதே 2K கிட்ஸ் பசங்களாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் தளபதியை நீங்கள் அது கொடுக்க மாட்டீங்க இது கொடுக்க மாட்டேங்க பயங்கர காண்டில் இருக்காங்க. அவங்க செம்ம கோவத்தில் இருக்காங்க அந்த சைடு பசங்க. இது 10 இந்த திமுக, அதாவது திமுக வந்து என்ன நினைக்கிறதுனா, தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துன்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்த பத்திரிக்கை யூஸ் பண்ணுறதெல்லாம் போய் இன்றைக்கி தந்தியை வாடகைக்கு வாங்கி அதில் தப்பான நியூஸ் எல்லாம் வந்து பரப்புகிற அளவுக்கு கேவலமான புத்திக்கு போயிட்டாங்க. இதுக்கு தந்தியும் வந்து உடந்தையாக இருக்குது அப்படின்னும் போது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா தந்தி மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பெருவாரியாக விற்கக்கூடிய ஒரு பேப்பர். எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு போனோன்னே கடைக்கு போனோன்னே என்ன வாங்குவாங்கன்னா தந்தி பேப்பர் தான் முதல்ல வாங்குவாங்க. இந்த தினமலர், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தினகரன், இதெல்லாம் வந்து ஒரு சர்டன் பீப்புள் அவங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க வாங்குவாங்களே வெளியே, பொதுவான மக்கள் வெகுஜன மக்கள் வாங்குறது தந்தி பேப்பர். ஆனால் அந்த பேப்பரையே இன்றைக்கி வந்து இவங்க வாடகைக்கு வாங்கி அவங்கள வாடகை வாயிறாக மாற்றிட்டாங்கன்னு நினைக்கும் போது தான் தமிழ்நாட்டின் அரசியல் எந்த அளவுக்கு சாக்கடையாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சாக்கடையை சுத்தம் செய்ய தான் யார் வந்தாலும் அந்த சாக்கடைக்குள்ளே முழுகிடுறாங்க. ஆனால் இப்போ ஒருத்தர் இறங்கியிருக்காரு, அதனால தான் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த சாக்கடையை மொத்தமாக வலித்து முடிச்சு விட போகிறாரு. அது நடக்க போகுது 2024 நல்லாவே எனக்கு தெரியுது. அந்த பயத்தின் உளறல் தான் வந்து இஷ்டத்துக்கு எல்லாரையும் பேச வைக்குது. வாங்க என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. தளபதியுடைய செப்டம்பர் 13 அந்த சுற்றுப்பயணத்தின் டீட்டெயில்ஸ் என்ன தந்தி சேனல் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தில்லாலங்கடி வேலை என்ன அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். என்னோட சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை செக்ஷனில் போட்டுருங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நேற்று என்னுடைய முதல் முயற்சிக்கு நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க. உங்களுடைய எல்லா அன்புக்கும் வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். நீங்களாம் கொடுக்குற இந்த சப்போர்ட்னால தான் நானும் அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது இன்னும் பெட்டராக உங்களுக்கு கொடுக்கணும், இன்னும் பெட்டராக கொடுக்கணுன்றதை இன்னும் பெட்டராக நான் உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன். அதற்கு காலம், நேரம், சூழ்நிலைகள் எல்லாம் ஒத்து வந்தால் என்னால் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்திக்கிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் எல்லாம் தரணும் அப்படின்னு நான் திருப்பி கேட்டுக்கிறேன். வாங்க உள்ளே போய் இவங்களை வச்சு செய்வோம். வெல்கம் டு விஜய் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எந்த அளவுக்கு இவங்க தளபதியோட சுற்றுப்பயணத்துக்கு தடங்கள் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம CTR நிர்மல் அவர்களே சொல்லியிருக்காரு. அதை வந்து கேட்டு வந்துடும். இதோட சேர்ந்து மீதும் அவங்க குறிப்பிட்ட மற்ற இடங்களிலும் கிட்டத்தட்ட ஒரு 30 இடங்கள் அவங்க குறித்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த 30 இடங்களிலும் நாங்கள் மறுபடியும் கிட்டத்தட்ட 2 கடிதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு காலையிலேயே 3வது கடிதமாக போலீசாரே அவர்கள் எங்கே இடம் உகந்ததாக இருக்குதோ அந்த இடத்தை குறிப்பிட்டால் கூட அங்கேயே நாங்கள் எங்களுடைய தலைவரின் பயணத்தை அந்த வழியாக மேற்கொள்கிறோம் என்று கடைசியாக இன்று காலை கடிதம் கொடுத்திருக்கிறோம். இது போக டிசம்பர் 20ஆம் தேதி வரை எங்களுடைய முழு சுற்றுப்பயண விவரம், அதாவது எங்களுடைய தலைவரின் மொத்த சுற்றுப்பயண விவரத்தையும் இன்று DGP அலுவலகத்தில் ADG அவர்களை சந்தித்து அவர்கிட்ட வந்து மொத்த பயண விவரத்தையும் கொடுத்திருக்கோம். ஏன்னா இதே மாதிரியான ஒரு விஷயம் அனைத்து ஊர்களிலும் அனைத்து இடத்துல நடக்கக்கூடாது. ஒரு தேர்தல் பிரச்சாரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜனநாயகத்தின் உரிமை. ஒரு கட்சி, ஒவ்வொரு கட்சி வச்சிருக்கவங்களுக்கு அது உரிமை. நான் போய் மக்களை சந்தித்து என்னுடைய வாக்குறுதிகளை கொடுக்கறதா இருக்கட்டும், நான் என்ன வந்தால் செய்வேன் மக்களுக்கு சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எனக்கு கொடுத்துருக்க உரிமை. அதுக்கு பேர் தான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அதனால தான் வந்து அந்த ஆங்கிலேயர்கிட்டருந்து சுதந்திரம்லாம் வாங்கி நம்ம கஷ்டப்பட்டு, நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டு நம்ம வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த சுதந்திரத்தை கூட நம்ம வந்து சரியாக யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளை உட்காந்து அதிகாரத்தில் வச்சு அழுத்துறாங்க. அப்படின்னா இதுக்கு பேர் தான் அதிகாரத்தின் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஒருத்தர் கத்திட்டு இருப்பாரு, நம்ம அடிமையாக இருக்கோம், நமக்கு விடுதலை வேணும்னு. விடுதலை வாங்கக்கூடாது. இந்த அதிகாரத்திலிருந்து தான் நம்ம விடுதலை எடுக்கணும். இந்த அதிகாரத்தை தான் நம்ம எதிர்த்து அந்த இடத்துல போய் உட்காரணும். அதை செய்ய விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் அந்த தற்கொலை. அந்த தற்கொலைத்துக்கு ஓரம் வச்சிருவோம். அதுக்கு இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு இவங்களுக்கு பயம் பார்த்தீங்கன்னா, திருச்சியில் இருக்க ஒரு ஹோட்டலில் கூட தளபதி அவர்கள் தங்கிறதுக்கு ரூம் கொடுக்க மாட்டேன்டாங்களாம்.
அவன் ஹோட்டல்காரன் உள்ளுக்குள்ள வைத்து தெரியுமா, நீ ஏன்டா இப்படி என் ஹோட்டல் நல்ல பிரபலமாகவும் வந்து தங்கிட்டு போனார்னா அடிச்சு அதுக்கப்புறமா பயங்கரமாக பிரபலமாக கிடைக்கும், நல்லா நிறைய பேர் வந்து தங்குவாங்கன்னு அவன் ஒரு சைடு அவன் பிஸ்னஸ் ரீதியாக நோச்சாலும் சரி அதுக்கான காசெல்லாம் கொடுத்துருப்பாங்க மேலிடத்துலேருந்து. இருந்தால் அவனுக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணுமா வந்துடும், பிரச்சனை கிடையாது, ஆனால் ரூம்லாம் கொடுக்கக்கூடாது. சரி ரூம் கொடுக்கலன்னா என்னப்பா, நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க தெரிஞ்சு தாண்டா அவர் கேரவனே அப்படி செட் பண்ணி வச்சுருக்காரு. டேய் லட்சமாக கோடியே செலவு பண்ணி அந்த கேரவனை செட் பண்ணியிருக்காரா, கம்முன்னாட்டிங்களா நீங்கள் ரூம் தர மாட்டீங்கன்னு தெரியும், இந்த மாதிரி ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலைங்க பண்ணுவீங்கன்னு தெரியும். அதனால தான் அவருக்கு தேவையான எல்லா வசதியுமே அவர் செஞ்சு வச்சுருக்காரு. அது தெரியாமல் ரூம் தர மாட்டேன் அது தர மாட்டேன்னா அந்த வண்டியில் அழகாக எல்லா வசதியும் இருக்கும், அவரோட படுத்து தூங்க போகிறாரு. என்ன வண்டி போனால் தானே ஆடிக்கிட்டே இருக்கும், வண்டி ஒரு இடத்துல நிறுத்திட்டு படுத்து தூங்க வேண்டி தான் கிட்டாது, சுற்றி பாதுகாப்பு நம்ம பசங்க நிற்க போகிறாங்க. என்னையா உங்களுக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் என்ன வேணால் ஆட்டம் காட்டுங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் அவர் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பிளான் வச்சுருந்தீங்கன்னா அவர் ஏபிசின்னு பிளான் ஏகப்பட்ட பிளான் வச்சுருக்காருன்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு முறை இருக்குது, அதை தான் செய்யணும். ஏன்னா இங்கே வந்து இப்போ இந்த மீடியா பார்த்துட்டு பிளான் இருக்குல்ல அப்புறம் பர்மிஷன் கேட்குறேன் அப்படியே இறங்கி போக வேண்டியதான் முட்டாள்தனமாக பேசுவாங்க கூமுட்டை பயிலுங்க. அந்த கூமுட்டை பரதேசிங்களுக்குலாம் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஒரு ப்ரொசீஜர்னால் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறது தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலையாய கடமையாக ஸ்டார்டிங்லேருந்து செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு பிரச்சாரம் அப்படின்றது வந்து மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது மிக 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 முக்கியமான விஷயம். அதனால தான் அவர் வந்து சனி ஞாயிறில் வந்து டேட் கேட்டிருக்காரு. இதை கூட கலாய்ச்சி இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்விட்டரில் வந்து யார் நாய்ட் டம்ளர் குரூப்ஸ் இருக்காங்கல்ல அவங்க ட்வீட் போடுறாங்க, இவர் சனி ஞாயிறு தான் மக்களை சந்திப்பாரா, மற்ற நாள்லாம் சந்திக்க மாட்டாரு. அறிகட்ட முட்டா பயலுங்களா, நீங்கள் போய் நடு ரோட்டில் நின்னீங்கன்னா ஒரு 15 பேர் சேர்றதே உங்களுக்கு கஷ்டம். ஆனால் இவர் வார எண்டில் போனாவே இவருக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்க. இதில் வீக் டேஸில் போனால் ஸ்கூலு காலேஜு லொசுக்குன்னு எல்லாம் இருக்கும், அந்த டிரான்ஸ்போர்ட் மாதிரிலாம் உங்கள் ஒப்பனை வந்து பார்ப்பாங்க பாரதேசனாங்களா. அதுக்கு தாண்டா இவர் வந்து சனி ஞாயிறு பிளான் பண்ணுறாரு. சனி ஞாயிறு பிளான் பண்ணும்போது இந்த ஸ்கூல் பசங்க காலேஜுக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் பெருசாக பிரச்சனை இருக்காது, வீட்டில் ரெஸ்ட் எடுப்பாங்க, பெருசாக போக்குவரத்து இல்லாது இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த 2 நாளை சூஸ் பண்ணுறாரு. அதாவது மக்களுக்காகவே ஒருத்தர் செயல்படுறாருன்னா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். மக்கள் எந்த வகையிலும் அவதிப்பற்றக்கூடாது, நம்மளால நம்ம போகிறனால அவங்க பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்றது எல்லா இடத்துலையுமே பார்த்து பண்ணக்கூடிய ஒரு தலைவர்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். மக்களை பற்றியே யோசிக்காமல் மக்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஆகும்னா மக்களை கூட்டிகிட்டு நடு ரோட்டில் போய் நிற்கிற நாதாரிங்க யாருன்னு கேட்டால் நாய் டம்ளர் குரூப்ஸ் நீங்கள் தான். நீங்கள் அதை செய்கிறீங்கன்றனால எல்லாரும் அதை செய்ய முடியாதா, நாய் டம்ளர் குரூப்ஸ் நீங்கள் காசை வாங்கிட்டு கடிக்கிற நாய்ங்க. நம்மளாம் அப்படி கிடையாது, மக்களுக்கு உண்மையாக சேவை செய்ய வந்த தலைவர் இவர். இப்போ அதனால் அவர் ப்ரொசீஜரை தான் போவார், ப்ரொசீஜர் என்ன செய்யறதோ அதான் செய்வார். இப்போ நம்ம பசங்கள்லாம் வந்து டெம்ட் ஆகணும் பயங்கர பிரச்சனை பண்ணணுன்றதுக்காக தான் இவங்க இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இவர் வந்து இப்படி பண்ணுறாங்க, இவர் விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு உட்காந்துட்டு ஏன் இறங்க வேண்டியதானே, இறங்கி போராட வேண்டியதானே, இறங்கி செய்ய வேண்டியதானே, பர்மிஷன் கொடுக்கலன்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே. இதை செய்வாரான்னு கேட்டிங்கன்னா அவர் செய்ய மாட்டார். இதை செய்யறதுக்கான அரசியல் கட்சிகள் பல இருக்குது, மக்களை தவறான வழியில் வழிநடத்தி கொண்டு போயிட்டு கடைசியில் அவங்கள வச்சு கூட்டம் சேர்த்து காசு பார்க்குற கம்முனாட்டிங்க தமிழக வெற்றி கழகத்தில் யாருமே கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்தது மக்களுக்காக, மக்களுடைய நலனுக்காக ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றத நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல என்னென்ன செய்யணுமோ, என்ன ப்ரொசீஜர் தேவையோ அதை செய்யணும். அதுக்கு முதல்ல காவல்துறை போய் பர்மிஷன் ஆகணும். அந்த காவல்துறை பர்மிஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கொடுக்கணும். பட் அவங்களோட மேட்ரு என்ன, அவங்களுக்கு மேலே எடுத்து வந்து ப்ரெஷரு. ஏன்னா மோடிஜி வரும்போது வந்து டி நகர்லேயே வந்து காவல்துறையினால ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுது அப்படின்னா ஏன் விஜயவர்கள் கொடுக்க முடியாது, தாராளமாக கொடுக்க முடியும். பட் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து ப்ரெஷரு, பர்மிஷன் கொடுக்காத, அவங்கள அலைய விடு, அவங்கள அங்கே போவிடு இங்கே போவிடு அப்படின்னு. ஏன்னா மேலே இருந்து அதிகாரம், அதாவது ஆர்டர்ஸை வாங்கி செயல்படும் ஒரு நிர்வாகமாக தான் வந்து காவல்துறை இருக்குது அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 விஷயம் வந்து மக்கள், அதாவது அந்த ஆட்சியாளர் கண்ட்ரோல் இருக்கக்கூடாது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த நீதித்துறை, மீடியாத்துறை, அப்புறம் வந்து தேர்தல் ஆணையம். இந்த 4மே இருக்கக்கூடாது. அந்த இது எல்லாமே இன்றைக்கி வந்து ஆட்சியாளர் என்ன சொல்கிறாங்கன்னா அதை பற்றி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, வேறு வழி இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது செய்கிறாங்க. இதே அவங்க கண்டுக்காமல் பரவாயில்ல இப்போ விஜய் பர்மிஷன் கொடுக்குன்னா கொடுத்துட்டு போகிறாங்க. ஏன்னா இப்போ மற்ற கட்சிகள் கொடுக்கும்போது விஜய் அவர்கள் கேட்குற இடத்துல மேபி இப்போ காவல்துறை சூஸ் பண்ணி வச்சிருக்க இடத்துல தான் நம்ம சூஸ் பண்ணோம்னா அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை, சரி அதான் சூஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஏன்னா மற்ற இடத்த அவங்க வந்து பிளாக் ஸ்பாட்டாக இல்லை ஹாட் ஸ்பாட்டாக மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே அதிகமான அளவில் வந்து டிராஃபிக் வரும் அப்படின்றதுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு மெயின் ரோடு எல்லா ஊர்களுக்கும் பிரிஞ்சு போகிற ஒரு வழியாக இருக்கலாம். ஸோ அதனால் அதை கொடுக்க முடியாது. பட் வேறு இடத்துல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல அது கொடுக்க வேண்டியதானே. பட் அதையும் கொடுக்க விடாத அளவுக்கு இங்கே பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சிடிஆர் நிர்மலன் சொல்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இது ஒரு சைடு அப்படியே இந்த பக்கம் பேரலாக போயிட்டு இருக்குன்னா, இந்த பக்கம் ஒரு கேவலமான ஒரு விஷயத்த இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி இப்போ தான் மாநாட்டிலேருந்து ஒரு பையனை தள்ளி விட்ட பையனை வேற ஒருத்தனை டப்ஸ் மேப்பிங் டூப்பிங் போட்டு அம்மா பையனையே மாற்றி விட்ட கம்முனாட்டிங்க. அதில் மாட்டிக்கிட்டு
அவஸ்தைப்பட்டீங்க. அப்புறம் ஏன்டா திருப்பி புத்தியே இல்லாமல் அதுக்குள்ளே இன்னொரு ஒரு சிஸ்டம் இதை கொண்டு வரீங்க? எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல்னா, அதாவது திருட்டு பட்டங்கன்றாங்களாம். அதாவது நகை திருடிய வழக்கில் பெண் நிர்வாகி கைது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நியூஸ் வந்து பரப்புகிறாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா தந்தி நியூஸ் பேப்பரில். இப்போ தினகரன்லையோ இல்லை தினமலர்லையோ இதில் போட்டாங்கன்னா சரி அவங்களோட சொந்த கட்சிக்காரங்க அதில் போட்டுக்கிட்டாங்கன்னு நினச்சி கூட விட்டுடலாம். ஆனால் தந்தி நியூஸ் பேப்பரில் போடுறாங்கன்னா அப்போ இவங்க எவ்வளோ பெரிய அயோக்கிய பயில இருப்பாங்க பாருங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட ஹையஸ்ட்டாக விற்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் அப்படின்னா தமிழ்நாட்டில் தந்தி நியூஸ் பேப்பர். அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே யூஏ கூட வந்து பேப்பர் வருது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் பிரதிகள் ஒரு நாளைக்கு விற்கப்படுது. கிட்டத்தட்ட மினிமம் நான் சொல்கிறது 18 லட்சம் பிரதிகள் தந்தி பேப்பர் விற்கப்படுது. அப்படின்னா அந்த 18 லட்சம் பிரதிகள் வாங்குற மட்டும் படிக்கிறாங்களா கேட்ட இல்லை. முடிவெட்ட போகிற கடையில் போனால் பேப்பர் இருக்கும், டீ கடைக்கு போனால் பேப்பர் இருக்கும். அப்போ அங்கே வரவங்க அந்த பேப்பரை படிப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20லேருந்து 25 லட்சம் பேருக்கு மேலே ஒரு நாளைக்கு அந்த பேப்பரை படிக்கும்போது அவங்க இந்த செய்தியை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க மனசில் என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எத்தனை வருட காலமாக இவங்க எல்லாமே இந்த ஊடகத்தை வச்சு தான் இவங்க வந்து அவங்களோட ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய சான்று. அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் இதே மாதிரி பயங்கரமான பல ஃபேக் நியூஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி தான் இவங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வாரத்தையும் மாற்றி மாற்றி ஆட்சி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மக்களுக்கு வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது. எதை நம்புறது, நியூஸ் பேப்பரில் என்ன போடுறாங்களோ அதை தான் நம்பணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து எப்படி சொல்கிறது, கம்பல்சரி அவங்களுக்கு ஆப்ஷனும் இல்லாமல் நாங்கள் இதை தான் நம்பி ஆகணும்ப்பா, நீங்கள் இதை தான் நம்பி ஆகணும், நியூஸில் என்ன சொல்கிறோம் அதான், நியூஸ் பேப்பரில் என்ன சொல்கிறோம் அதான். அப்போ எல்லாத்துலேயும் ஒரே விஷயத்தை சொல்லும்போது கடைசியில் என்ன ஆகுது, சரி அது உண்மையாக இருக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை கொடுத்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ். பட் இன்றைக்கி இந்த நியூஸ் பேப்பரே எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க அப்படின்றத நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் பிள்ளைகள் எடுத்து போட்டாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையே இவங்களுக்கு. அதாவது தந்தி தந்தி நியூஸ் பேப்பருக்காரங்க இதை முதல்ல புரிஞ்சுட்டு இருக்கணும். இவங்கள்ட்ட என்ன ஒரு நியூஸை போட்டாலும் உடனே அதுக்கான ரியாக்ஷன் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக தமிழக வெற்றி கழகத்திட்ட இருக்குது அப்படின்றது தெரிஞ்சும் இன்றைக்கி நியூஸ் பேப்பருக்கு அவங்க அவ்வளோ பெரிய கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லன்னு பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அழுத்தத்தின் பெயரில் அவங்களாம் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க முடிஞ்ச அளவுக்கு சரியான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் பார்ப்பாங்க. பட் அதை மீறி இதை செய்கிறாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க அழுத்தத்தில் போயிருக்காங்களா இல்லை காசுக்கு வேலை போயிட்டாங்களா எல்லாம் நமக்கு தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு பேர் அர்ஷிதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பார்த்தா அது பார்த்தீங்கன்னா இமேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ லாயர் மாதிரி இருக்குது. இத்தனைக்கும் அது டிஎம்கேயோட சேர்ந்த ஒரு பெண். அது ஆரம்ப காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேர்றதுக்கு உள்ள முயற்சி பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை ஸ்டார்டிங்லேயே பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குமரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இது பெரிய லெவலில் இம்பேக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. பட் அந்த இடங்கள்ல ஆகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எப்பயும் சொல்லக்கூடிய இந்த 40 to 60+ இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நியூஸ் பேப்பர் செய்திகளை வச்சும் நியூஸில் வரக்கூடிய செய்திகளை வச்சும் இவங்க டிபேட்டில் உட்காந்து பேசக்கூடிய விஷயங்களை வச்சு தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. வெட்டித்தனமாக அந்த டிபேட்டை உட்காந்து வீட்டில் எத்தனையோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கும் தெரியும், எங்கள் வீட்லேயும் கூட அப்படிலாம் ஆளுங்க இருக்காங்க. புரியுதா இல்லையா? ஒன்றுமே இருக்காது, அவன் வெட்டியாக பேசிகிட்டு இருப்பான். அவன் அவன் பேசுறது ₹1 பிரயோஜனம் இருக்காது அந்த பரதேசிங்க. ஆனால் அதை உட்காந்து வீட்டில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு என்ன நடக்குது, புதுசாக என்ன செய்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு பெருசாக அந்த சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ண தெரியாது. கன்றாய் பிடிச்சவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் இங்கே வீட்டில் நாக தொங்க போட்டு அலையிற மாதிரியே அதை உட்காந்து டிபேட்டை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வேறு பொழப்பு இருக்காது. அப்போ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி அதே பழைய சேனலில் பார்ப்பாங்க, அதே டிபேட்டை பார்ப்பாங்க, இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸை பார்ப்பாங்க. ஒழிய தமிழக வெற்றி கழகம் என்ன செய்யுது அப்படின்றத எந்த ஊடகமும் பெருசாக காட்ட போகிறதில்ல. அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை காட்டுறதில்ல. ஏதாவது ஒரு விஷயம் இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டு நியூஸ் பேப்பர்லையும் நியூஸ் சேனல்லையும் பரப்புறாங்க. ஒழிய நல்ல விஷயத்தை போடுறாங்களான்னா போட மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க செய்யக்கூடிய வேலைகள் வந்து அதாவது இவங்க பரப்பக்கூடிய நல்ல விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேருமான்னு கேட்டிங்கன்னா இந்த 40 to 60+ ஏஜில் இருக்கவங்கள்ட்ட சேர்றது கஷ்டம். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன், இந்த 40 கீழே இருக்க பசங்க சோஷியல் மீடியாவில் ஆக்டிவில் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அவங்களோட செயல்பாடுகள் என்ன அப்படின்றது தெரியுது. பட் அதை மீறி மேலே இருக்கவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கான மீடியம் தான் இந்த நியூஸ் பேப்பர், நியூஸ் சேனல். இது எல்லாமே இது எல்லாத்தையுமே யார் கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க, ஆளும் அரசாங்கம். அப்போ அவங்களுடைய கண்ட்ரோலில் இது செயல்பாட்டில் இது செய்யுது அப்படின்னா கண்டிப்பாக எந்த அளவுக்கு ஒரு மக்களை முட்டாளாக்கும் வேலையில் வந்து இப்போ இறங்கியிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன், இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் இது இப்போ தெரிய வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தந்தி நியூஸ் பேப்பரு இந்த நியூஸ் ஃபேக் நியூஸு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இதை டெலீட் பண்ணியிருக்காங்க. டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி அதே ஒரு பேப்பரில் வேறு ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த நியூஸை வந்து திருப்பி போடுது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து
அவங்களுக்குமே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு நினைப்பு கிடையாது. அவங்களுக்கே கூட வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தலைவர்கள் வரணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது அப்படின்றத மக்களாகி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை தான் நம்ம வந்து இங்கே பார்க்க வேண்டிய விஷயம். இதே ஒரு திமுகவுடைய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டே சொல்லுது, நான் வந்து 15 வருஷமாக திருடுறேன், அது என்னோட ஹேபிட்னு சொல்லுது. ஆனால் அதை வந்து அதே தந்தி நியூஸ் பேப்பரில் சின்னதாக ஒரு செய்தியாக போட்டு போகிறாங்க. பட் இதை ஹைலைட் பண்ணுறாங்க. இதுதான் இங்கே நம்ம பார்த்துக்க வேண்டிய புரிஞ்சிக்க வேண்டிய டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நான் திருப்பி சொல்லிகிட்டு இருக்க ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சி ஆரம்பித்து ஒருத்தவங்க இறங்குறாங்க அப்படின்னா, ஏன் தமிழகத்தில் வேறு யாருனாலையும் புதுசாக கட்சி ஆரம்பித்து ஷைன் பண்ண முடியல அப்படின்னா, அதுக்கு இந்த திராவிட கட்சிகளின் மிகப்பெரிய தில்லாலங்கடி. ஓகே, இது திராவிட கட்சிகள்னு சொல்கிறோமே, இந்த திராவிட கட்சி யாருப்பா, உடனே ஸ்டாலின் குடும்பம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவங்க தான் தலைமை, அது ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்க கீழே இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலும் எல்லா இதுலேயும் டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிற ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு 70% பேர் தமிழ்காரங்க தானே. ஆனால் ஏன் அவங்களுக்கு சரண்டராக இருக்காங்க? பிகாஸ் பணம், பிகாஸ் அவங்க செஞ்சுருக்க ஊழல், இதெல்லாம் இருக்குது. அப்போ ஒருத்தர் மட்டுமே நம்ம இங்கே வந்து கார்னர் பண்ண முடியாது, அவங்க தலைமையில் இருக்காங்க அப்படின்னா. அதுதான் மெயின். பட் அதை சுற்றி தான் எல்லாமே நடக்குது. அப்போ இவ்வளோ பேரையும் தான் இன்றைக்கி ஒருத்தர் எழுதிட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் வெறும் திமுக அப்படின்னா உடனே ஸ்டாலின் அவர்களே மட்டும்தான் எதுக்குறாரு அப்படிலாம் கிடையாது. அவர்கள் கூட இருந்து அவர்கள் பெயரை பயன்படுத்தி, அது ஏடிஎம்கேக்கும் பொருந்தும், இவங்களாம் பயன்படுத்தி இன்றைக்கி வந்து கொள்ளையடிச்சிட்டு உட்காந்துருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் தான் எதிர்த்து தான் இன்றைக்கி வர்றாரு அப்படின்றத பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க எல்லாருக்கிட்டே இருந்து தான் மக்களை ஏன்னா மேலே உட்காந்துருக்கும் மட்டும் சுரண்ட மாட்டாங்க, கீழே இருக்கிறவங்க எல்லாரும் சுரண்டிகிட்டு இருக்கனால தான் நம்ம எல்லா இடத்துலையுமே அஃபெக்ட் ஆகிறோம். ஏன்னா ஒருத்தர் மட்டுமே அவரை சுரண்டி என்ன பண்ண போகிறாங்க? சுரண்டி அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அடுத்தடுத்த லெவலில் இருக்கும் சுரண்டனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு ஏரியாலையும் எல்லாரும் அஃபெக்ட் பண்ணுறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி ஈனத்தனமான வேலைகளை இன்றைக்கி நியூஸ் பேப்பர் முதற்கொண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது தமிழக வெற்றி கழகத்தின் பலம் என்ன அப்படின்றத மக்களாகி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால தான் இந்தளவு வச்சு செய்கிறாங்க. பட் இதை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னி அவர் களத்தில் தளபதி வந்து மீட் பண்ணும்போது அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தமிழகத்தில் 2026 ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஒரு நல்ல தலைவர் வேணும், ஒரு நல்ல ஒரு தமிழகம் வளரணும், முன்னேற்ற பாதையில் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பையும் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா கடைசியில் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை தான் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நடந்த வீடியோவில் டேக் கேர்.